பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துவாராக. 2 நாளாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பாள் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றார். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசா ராஜாவாக பொறுப்பெடுக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானது செய்கிறான். கர்த்தர் கிருபையாய் இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறார். இளைப்பாறுதல் என்றால் பிரச்சனை இல்லாத, யுத்தம் இல்லாத சூழ்நிலை. இந்த நேரத்தில் இந்த ஆசா என்ன செய்கிறான் என்றால், அதுதான் நமக்கு பிரச்சனையே இல்லையே, ஒரு போராட்டம், நெருக்கம், கஷ்டம் எதுவுமே இல்லையே என்று சொல்லி அசதியாகிறாமல் அவன் தன் ஜனத்தை நோக்கி சொல்லுகிறான், மதில்களை எழுப்புவோம், அலங்கங்களை கட்டுவோம், வாசல்களை கட்டி தாழ்பாள்களை பலப்படுத்துவோம் என்று சொல்லி ஆமென் அந்த காரியத்தை செய்கிறான். அந்த காரியம் வாய்த்தது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அமைதியான பிரச்சனை இல்லாத சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தரும்போது நாம் அதிலே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவதற்கு ஏதுவான கிரியைகளை நடப்பிக்க வேண்டியது அவசியம். காரணம், பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி, அந்த வகையை தேடி, அந்த தருணத்தை தேடி சுற்றி திரிகிறான். நாம் எப்பொழுது அசதியாக இருப்போம், எப்பொழுது இவங்க வாழ்க்கையில் ஆமென் இவர்களை வீழ்த்துவதற்கான சான்ஸ் கிடைக்கும் என்று பிசாசானவன் சுற்றி திரிகிறான். இந்த ஆசா செய்த செயல் என்ன? இந்த இளைப்பாறுதலை நாட்களிலே அலங்கங்களை கட்ட ஆரம்பித்து விட்டான். மதில்களை கட்டி, வாசல்களை கட்டி, தாழ்பாள்களை பலப்படுத்துகிறான். ஏன் வாசல்களை கட்டி தாழ்பாள்களை பலப்படுத்த வேண்டும்? சத்துரு உட்புகுதல் இராதபடிக்கு பாதுகாக்கப்பட. ஏசாயா 60 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பை மதிலாகவும் துதியை வாசலாகவும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த துதி, இந்த ரட்சிப்பின் அனுபவம் மிக மிக அவசியம். ரட்சிப்பின் கம்பீர சத்தம், துதியின் சத்தம், இதை நாம் தொனிக்க பண்ணும்போது, இதை நாம் ஏறெடுக்கும் போது நாம் பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே காணப்படுகிறவர்களாய் இருப்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை. 147வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குவார், அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்துவார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் தருகிற எல்லா நல்ல இளைப்பாறுதலின் அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட காலத்திலே நாம் அசதியாய் நிர்விசாரிகளாய் இராமல் கர்த்தருக்குரிய துதியை, மகத்துவத்தை மேறெடுக்கிறவர்களாய் இருப்போம் என்றால் நம்மை சுற்றிலும் அலங்கங்கள் எழும்பும், மதில்கள் கட்டப்படும், வாசல்கள் பலப்படும், வாசல்களின் தாழ்பாள்கள் பலப்படும், சத்துரு உட்புகுதல் இராதபடி நாம் பாதுகாக்கப்படுவோம். இந்த நல்ல அனுபவத்திலே நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தின உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி. இளைப்பாறுதலின் காலத்திலே ஆசா மதில்களை கட்டி தாழ்பாள்களை பலப்படுத்தினது போல நாங்களும் அசதியாய் நிர்விசாரிகளாய் இராமல் துதியினாலே உம்மை மகிமைப்படுத்த ஆண்டவரே, எங்கள் வாசல்களின் தாழ்பாள்கள் உம்மால் பலப்பட கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.